18 வயசு நிரம்பின வாலிபனை சந்தித்தோம் நானும் ஐயா. பாருங்க, அவன் அப்பா பேச்சையும் கேட்கறது இல்ல, அம்மா பேச்சையும் கேட்கறது இல்ல. அவன் சொன்னா, இந்த மாதிரி கடன் கேட்கலான் இருக்கேன் அப்படின்னா. இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். 5000 ரூபாய் கடன் வாங்கணும் அப்படின்னா. நாங்க சொன்னோம், டே 5000 ரூபாய் உன்னை நம்பி யார் கொடுப்பா? 50 ரூபாய் யாராவது நம்பி கொடுப்பாங்களா? அதனால சின்ன வயசுல இருந்தே கடனுக்கு போகாத ஒரு இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கேளு. பிராக்டிக்கலா நான் பேசுறேங்க. ஆமே, உங்க பிள்ளைங்க கூட ஸ்கூல்ல ஒரு 10 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்தா சூடுவீங்க கையில. சின்னதுல இருந்தே கடனுக்கு போக கூடாது என்கிற எண்ணத்திலே அவர்களை வளர்த்துங்கள். ஆமே, பணத்தை பற்றி அருமை உங்களுக்கு தெரியணும். நீங்க எவ்வளவு வேலையில கஷ்டப்படுறீங்கிறது அவங்களுக்கு தெரியணும். சில நேரங்கள் ஜெபத்துல நல்லா ஒவ்வொரு முறையும் என் தாயும் தகப்பனை நினைத்து அழுவேன். எதற்கு தெரியுங்களா? எஸ்டேட் பகுதிகளில் பார்க்கும் பொழுது ஓயாம 24 மணி நேரங்களும் 6 மாதங்கள் மழை பெய்யும். அவங்க எல்லாம் அங்க என்ன செய்வாங்கன்னா, சாக்கு சொல்லுவாங்க. சாக்கு அதை ஒரு 2-3 சாக்கு அவங்க இடுப்புல கட்டிக்குவாங்க. ஏன்னா உடம்பு நனையக்கூடாதுங்கிற மேல ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை போட்டுக்குவாங்க, கழுத்துல கட்டிக்குவாங்க. சோ ஒரு 50 கிலோ தேயிலையை அவங்க சுமந்துட்டு போகணும் அப்படின்னா, அந்த தேயிலை அந்த 10 கிலோ 20 கிலோ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மழையில நனையும் போது அதோட வெயிட் என்ன ஆயிரும்? அதிகமாயிரும். எதுவும் அது சமவெளி கிடையாது. ஒரு ஏற்றமான பகுதிகள் இவர்கள் ஏறும் பொழுது என்ன நடக்கணும்? ஆட்டோமேட்டிக்கா எங்க அம்மா எல்லாம் நிறைய முறை கீழே விழுந்திருக்கிறாங்க. நான் அதெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன். என்னுடைய உயர்வுக்காக, என்னுடைய தம்பிகளுடைய உயர்வுக்காக, ஆமேன், அவர்களையே தியாகம் செய்து, ஆமேன், ஒரு 20 வருடம் 25 வருடம் அவர்கள் செய்த வேலையின் நிமித்தம் தான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் அமைத்து கொடுத்தார். ஆமே, ஒரு நாளைக்கு என் தாய்க்கு சம்பளம் 50 ரூபாய், என் தகப்பனாருக்கு சம்பளம் 75 ரூபாய். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அந்த கஷ்டங்களை யோசிக்கும் போது தப்பு பண்ண மனசு வராது. ஆமே, தேவ பிள்ளையே, இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகளுக்கு எல்லா வசதிகளையும் நாம் செய்து கொடுக்கிறோம். நான் சொல்லுகிறேன், வேட்டையாட கற்றுக் கொடுங்கள். வேட்டையாடணும். அந்த பெண் சிங்கம் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? வேட்டையாட கற்றுக் கொடுத்தது. ஹல்லேலூயா. மிருகத்தை வச்சு நம்ம என்ன கத்துக்க போறோம்னு யோசிக்க கூடாது. ஒரு எறும்பை பார்த்து நீ கத்துக்கோ, ஞானத்தை கத்துக்கோன்னு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப பெண் சிங்கமானது என்ன செய்கிறது? தன் குட்டிகளுக்கு வேட்டையாட கற்றுக் கொடுக்கிறது. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்க பிள்ளைகளுக்கு வேட்டையாட கற்றுக் கொடுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். வசனத்தை படிப்பது ஒரு வேட்டையாடுவது. ஹல்லேலூயா. வசனத்தை மனனம் செய்வது வேட்டையாடுவது. அபிஷேகத்தில் நிரம்புவது வேட்டையாடுவது. என்ன வேட்டை? ஹல்லேலூயா. அபிஷேகம் நம்மை நிரப்ப நிரப்ப நுகங்கள் எல்லாம் முறிந்து போகும், கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை தட்டி, அப்பா, என் பிள்ளைகளுக்கு நான் என் குடும்பத்துல ஒரு தாயாராக இருந்து வேட்டையாட கற்றுக் கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆமென்.